இன்னைக்கு நம்ம டெர்மாக்கோட 1% ஹைலூரோனிக் ஆசிட் ஆயில் ஃப்ரீ ஜெல்லோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சன்ஸ்கிரீனை நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இந்த ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணி எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற ஹானஸ்டான ஒப்பீனியனை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக இந்த ரிவ்யூ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்டோட கீ இன்க்ரீடியண்ட்டாக ஹைலூரோனிக் ஆசிட், நியாசினமைட் அண்ட் விட்டமின் இ ஆட் பண்ணியிருக்காங்க. நல்ல க்ரீமி லைட் டெக்ஸ்சரில் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கேஸ்ட் எதுவுமே வரல. க்ரீஸியாவோ ஸ்டிக்கியாவோ சுத்தமாக எனக்கு ஃபீல் ஆகலை. அண்ட் இதில் ஹைலூரோனிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கு. நீங்கள் மேக்கப் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல பேஸாக இருக்கும். உங்களோட ஸ்கின்னில் வந்து திக்காவோ ஹெவியாவோ ஃபீல் ஆகாது. அண்ட் மேக்கப் போட்டதுக்கப்புறம் ஒரு அன்ஈவன் டெக்ஸ்சரும் இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கல ஸ்கின்னில். அண்ட் இதில் இருக்க அட்வான்டேஜாக நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது. எனக்கு க்ரீஸியாக ஃபீல் ஆகலை. ஹை சன் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. SPF 50 அண்ட் PA+++ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒயிட் கேஸ்ட் எதுவுமே வராது. அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் பர்சனோட ஸ்கின்னில் கூட நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஈவினிங் டைம் வந்து 2 ஹார்ஸ்க்கு மேலே வெளில போயிட்டு வந்தேன். எனக்கு எப்போவுமே ஸ்வெட் ஆகுறத கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வரும்போது எனக்கு கம்பேரபிள் கம்மியாக தான் ஸ்வெட் ஆச்சு. அண்ட் இந்த ப்ராடக்டில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸாக நான் என்ன பார்க்குறேன்னா, மைல்டான ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் ஓகேன்னு தான் சொல்லுவீங்க. பட் எக்ஸ்ட்ரீமாக எனக்கு ப்ராடக்டில் வந்து ஃப்ராக்ரன்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து செட் ஆகாது. அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட ஸ்கின்னில் லைட்டாக வந்து க்ரீஸியாக ஃபீல் ஆகும். அண்டு சில பேர் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு கூட வந்து என்னோடய ரிலேட்டிவ் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு அது வந்து தெரியும். அண்ட் இதை யார் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, ட்ரை ஸ்கின் பர்சனாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் காம்பினேஷன் அண்ட் நார்மல் ஸ்கின் டைப் பர்சனும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சன் ப்ரொடெக்ஷன் நல்லா கொடுக்குது, நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்குது. யாருக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன்னா, ட்ரை ஸ்கின் பர்சன்ஸ்க்கு தான் பெஸ்ட்டான ஒரு சன்ஸ்க்ரீன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் பர்சனோட ஸ்கின்லேயும் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அதனால டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் 9/10 கொடுப்பேன். நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு என்ன ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ நான் கொடுத்துருக்குது உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.